மனிதர்களின் மிருக வேட்டை பலியானது ஆசிஃபா. ட்ரெண்ட் #ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் எப்படி ஒரே நேரத்தில் 4 வீடியோஸ் ப்ளே பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பர் எப்படி ஒரே நேரத்தில் ஒரு இமேஜ் ப்ளஸ் ஒரு வீடியோ வச்சு ஒரு காலேஜ் மேக் உருவாக்குறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாரு. அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு இமேஜ் ப்ளஸ் ஒரு வீடியோ வச்சு ஒரு காலேஜ் மேக் உருவாக்குறது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலோட அஃபிஷியல் ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நம்ம அஃபிஷியல் பேஜஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இமேஜ் ப்ளஸ் ஒரு வீடியோ வச்சு ஒரு காலேஜ் மேக்கை உருவாக்க நம்மளுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ஸ்டிச். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு விட்ஸ்டிச் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விட்ஸ்டிச் அப்படின்னு டைப் பண்ண உடனே ஒரு அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த அப்ளிகேஷனோட லோகோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மூலிமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு சம் அலவுஸ் கேட்கும். அந்த அலவுஸ் எல்லாமே கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத படித்து பார்த்துட்டு அலோவ் இல்லை டெனின்னு கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு நேவிகேஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எக்கச்சக்கமான காலேஜ் மேக்ஸ்க்கான டெம்ப்ளேட் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் ஒரு ஃபோட்டோ அல்லது வீடியோ இந்த அப்ளிகேஷனுக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இது மூலிமா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் உருவாக்குற அந்த காலேஜ் மேக்குக்கு கலர் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அந்த பார்டரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த பார்டர் ஆப்ஷன் மூலிமா பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபினிஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உருவாக்கின அந்த காலேஜ் மேக் வீடியோ அல்லது இமேஜை உங்களோட சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஒரே நேரத்தில் ஒரு இமேஜ் ப்ளஸ் ஒரு வீடியோ வச்சு காலேஜ் மேக் உருவாக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். செலக்ட் ஃபோட்டோ, டேக் ஃபோட்டோ, செலக்ட் வீடியோ, ரெக்கார்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுல முதல்ல உங்களுக்கு எந்த காலத்துல உங்களோட போட்டோவை இம்போர்ட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு செலக்ட் போட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. டைரக்டா உங்களோட கேலரி பேஜுக்கு வந்துரும். அதுல உங்களுக்கு என்ன போட்டோ வேணுமோ அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகி அந்த போட்டோ அந்த காலத்துல ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த போட்டோ நீங்க ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மேல ரொட்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆயிடும். அண்ட் இதை மேலே கீழே டிராக் பண்ணி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதனோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்களோட 2 தம் ஃபிங்கரை வச்சு இன்க்ரீஸ் பண்ணி இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணணும். எந்த காலத்தில் உங்களுக்கு வீடியோ இம்போர்ட் பண்ணணுமோ அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு செலக்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேலரி பேஜ் கூட்டிட்டு போயிடும். இதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே அந்த வீடியோ இந்த காலத்துக்குள்ள வந்துருச்சு. இந்த காலேஜ் மேக்கை எப்படி நம்ம கேலரிக்கு சேவ் பண்றது அண்ட் சேவ் பண்ணதை எப்படி ஷேர் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மறுபடியும் இந்த நேவிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே ஃபினிஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெடி பண்ண அந்த காலேஜ் மேக் இந்த ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்திருக்கும். இந்த இடத்துலயே இந்த காலேஜ் மேக்கை நீங்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ மோஷன் அப்படின்ற மாதிரி கேட்கும். இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் வீடியோ ரெண்டர் ஆகும். ரெண்டர் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த காலேஜ் மேக் ப்ளே ஆகும். அடுத்தது மேலே பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட சோஷியல் பேஜஸ்ல ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் மேக் உங்க கேலரிக்கு சேவ் ஆயிடும். இல்லை நீங்க ஃபேஸ்புக், ட்விட்டர் இல்லை இமெயிலுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க இந்த காலேஜ் மேக்கை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.